நாச்சியார் திருமொழியில் கோழி அழைப்பதன்கிற பாதியத்தில் 5வது பாசுரம் பார்க்கலாம். காலை கதுவிடுகின்ற கயலொடு வாழை விரவி வேலை பிடித்து எண்ணெய் மார்கள் ஓட்டில் என்ன விளையாட்டோ கோலச் சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறியிராதே கோலம் கரிய பிரானே குறுந்திடை கூரை பணியாய். இப்போ இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். ஆண்டாள தோழிகள்லாம் சொல்கிறா, இந்த தண்ணியில் கயல் மீன்களும் வாழை மீன்களும் அப்படியே எங்கள் கால் அப்படியே கருவிண்டே இருக்குது. எங்கள் அண்ணன்மார்கள் இருக்கா இல்லையா, ஆயர்கள், அவள் கையில் எப்போவுமே என்ன இருக்கும், வேல் இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து உன்னை விரட்டி விட்டு அப்புறம் நீ எப்படி என் கூட விளையாடுவ, எங்கள் கூட நீ என்ன பண்ணின்னு இருக்க, எங்களோட சிற்றாடையெல்லாம் எடுத்துட்டு மரத்து மேலே ஏறி உக்காந்துருக்க. கோலம் கரிய பிரானே, கருமை நிறத்தை உடையவனே, அந்த குருந்த மரத்தில் வச்சுருக்கிற எங்களோட ஆடையை நீ கொடுத்துடு அப்படின்னு கேட்டுக்கிறான்.